எஸ், ப்ரொசீட். மை லார்ட், ராகவன் பாண்டியனை கொலை செஞ்சதுக்கான தெளிவான ஆதாரமும் தெளிவான மோட்டிவும் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தொடர்பான சாட்சியங்களை ஆதாரத்தோட எல்லாத்தையும் நாங்க சப்மிட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம அவரே நான் தான் இந்த கொலையை செஞ்சதா சொல்லி வாக்குமூலம் கொடுத்ததையும் வீடியோ ஆதாரத்தோட சப்மிட் பண்ணிருக்கோம். இதுக்கு மேல இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை யுவரான. அதனால குற்றம் சாட்டப்பட்ட ராகவனுக்கு ஒரு கொலை குற்றவாளிக்கான அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரான. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ இவங்க இத்தனை நாள் இழுத்தடிச்சு திரும்ப திரும்ப சாட்சிகளை கலைச்சு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்கினதுக்காக நீங்க சரியான தண்டனையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சார், இதுல அப்ஜெக்ஷன் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? கேஸே முடிஞ்சு போச்சு. இனி ஆர்குமெண்ட் பண்ணி என்ன பேச போறீங்க? அந்த வீடியோ ஆதாரம் என்ன? அந்த வீடியோ ஆதாரம் பொய்ன்னு சொல்ல போறீங்களா? இல்ல அதுல இருக்கிறது ராகவனே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? என்ன சார் இது? ஆமா, அந்த வீடியோல இருக்கிறது ராகவன் கிடையாது. அந்த வீடியோ பொய்யா சித்தரிக்கப்பட்ட வீடியோ யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு லாயர் தனது கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காக எந்த வழியும் இல்லாதனால வீடியோல இருக்கிறது ராகவனே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. சார், இப்ப உங்க எதிரில குற்றவாளி கூண்டுல நிக்கிறாரு, இவராவது ராகவன் தானா இல்ல இவரை வேற ஆளுன்றீங்களா? பாரேன். இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த வீடியோ ஏஐ டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்ட போலியான வீடியோ. அதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர். இந்தாங்க, இதை கொடுங்க.